தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விமானி மற்றும் விமான பணியாளர்களுக்கான பணிநேரம், விடுப்பு உள்ளிட்டவற்றில் விமான போக்குவரத்து அமைச்சகம் திருத்தம் செய்தது. இந்த புதிய நடைமுறை நவம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தது. அதன்படி பைலட் உள்ளிட்ட முக்கிய பணியாளர்களுக்கான ஓய்வு உள்ளிட்டவற்றில் பல மாற்றங்கள் அமலாகின. ஆனால் இந்த விதிகளை பின்பற்றும் அளவுக்கு இண்டிகோ நிறுவனத்திடம் பணியாளர்கள் இல்லாதது அப்பிரச்சனையை ஏற்படுத்தியது. அரசு உத்தரவுக்கு பிறகும் அதை பின்பற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க இண்டிகோ நிறுவனம் முன்வரவில்லை. இதனால் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அந்நிறுவனத்தின் விமான சேவைகள் நாடு முழுதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரமாக லட்சக்கணக்கான பயணியர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குளிர்கால அட்டவணையில் 10% விமான சேவையை குறைக்க இண்டிகோ நிறுவனத்துக்கு DGCA சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: குளிர்கால அட்டவணையின் கீழ் நவம்பரில் மொத்தம் 64,346 விமானங்களை இயக்க இண்டிகோவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்நிறுவனம் 59,438 விமானங்களை மட்டுமே இயக்கியதுடன் 951 விமான சேவைகளை ரத்து செய்தது. தற்போதைய நெருக்கடி காரணமாக குளிர்கால அட்டவணையில் 10% விமான சேவையை குறைக்கும்படி இண்டிகோவுக்கு உத்தரவிடப்படுகிறது. திருத்தப்பட்ட அட்டவணை பட்டியலை 10 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு லோக்சபாவில் நேற்று பேசியதாவது: தற்போது ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு இண்டிகோ நிறுவனமே முழு பொறுப்பு. முறையாக திட்டமிடாமல் அலட்சியமாக இருந்ததே தற்போதைய நெருக்கடிக்கு காரணம். இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி அந்நிறுவனத்துக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களில் பயணியரை பரிதவிக்கவிட்ட இண்டிகோவுக்கு எதிராக கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பயணியர் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் கிடையாது. அலட்சியமாக செயல்படும் எந்த நிறுவனமாக இருந்தாலும் அதன் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்நிலையில் தங்கள் நிறுவன அதிகாரிகள் 24 மணி நேரமும் தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும், கடந்த சில நாட்களில் நடந்த தவறுக்கு பயணிகளிடம் மன்னிப்பு கேட்பதாகவும் இண்டிகோ நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி பீட்டர் ஆல்பஸ் கூறியுள்ளார்.